வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12ஆம் வகுப்பு வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகளில் எடுத்துக்காட்டு 7.4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 7.3 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 7.4 st = t³ - t² + 3 எனும் விதிப்படி ஒரு துகள் நகரும் தூரம் அமைகிறது. எந்தெந்த நேரங்களில் அதன் திசைவேகமும் முடுக்கும் பூஜ்ஜிய மதிப்பை அடையும். ஓகேவா, இங்கே ஒரு துகள் நகரும் வீதம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்குவோம். st = t³ - t² + 3. ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, நம்ம t நேரத்தில் திசைவேகம் கண்டுபிடிக்க போகிறோம். திசைவேகங்கிறது நமக்கு v. t நேரத்தில் திசைவேகம் v = இதை என்ன பண்ணோம்னா, இந்த ஃபஸ்ட் டேர்ம் மேலே ஒரு டேர்ம் எழுதியிருக்கோம்ல, இந்த டேர்மை நம்ம t-ஆல் வகைப்படுத்த போகிறோம். t-ஆல் டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம். அப்போ ds/dt = 3t² / 3 இந்த இதை பண்ணோம்னா 2t, இந்த கான்ஸ்டன்ட் அது 1 ஆயிரும். அவ்வளோதான். ஓகேவா, இதுதான். இதில் அந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். 3 கேன்சல் பண்ணிட்டோம்னா t² - 2tன்னு வந்துடும். ஓகேவா, அடுத்து t நேரத்தில் முடுக்கம். t நேரத்தில் முடுக்கம் என்னன்னா a இப்போ நம்ம v திசைவேகம் கண்டுபிடிச்சோம்ல, அதை டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம். அது dv/dt. அதை டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா, கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை இதை டிஃப்ரென்ஸ் பண்ணோம்னா 2t - 2. ஓகேவா, இப்போ இதில் எந்த நேரத்தில் பூஜ்ஜியத்தை அடையும் அப்படின்னு நம்ம கொஷினில் கேட்டிருக்காங்க. அப்போ t என்ன டயத்தில், அதான் tங்கிறது எந்த டயத்தில் பூஜ்ஜியத்தை அடையும்னு கேட்டிருக்காங்க. அப்போ t = 0, 1, 2 இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே போனோம்னா எந்தெந்த இடத்துல 0 வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு v = tக்கு பதிலாக 0 கொடுங்க. 0 கொடுத்தோம்னா 0 - 2 × 0 = 0. இப்போ இது ஓகே. 0 கொடுத்தோம்னா ஸ்டார்டிங் டைமில் 0ல் இருக்குது. அடுத்து 1 கொடுத்து பார்ப்போம். 1² - 2 ½ 1, 1² 1, 1 - 2ன்னு வரும். 1 - 2 -1ன்னு வந்துடும். அப்போ இது வராது, 1 வராது. அடுத்து 2 போட்டு பார்ப்போம். v = 2² - 2 × 2 = 4 - 4 = 0. ஓகேவா, இப்போ 0வும் 1 இருக்கிற நேரத்தில் திசைவேகம் என்ன ஆகும்னா 0ன்னு ஆயிரும். t = 0, 1 சாரி 0, 2. திசைவேகம் என்ன ஆயிரும், எந்த டயத்தில் பூஜ்ஜியத்தை அடையினா 0வும் 2ம். ஓகேவா, அதே மாதிரி முடுக்கத்துக்கு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா t = 1 போட்டோம்னா a = 2 × 1 - 2 = 2 - 2 = 0. அப்போ முடுக்கம் t = 1 இருக்கும்போது பூஜ்ஜியத்தை அடையும். கொஸ்டினில் திசைவேகம் எப்போ பூஜ்ஜியத்தை அடையுன்னு கேட்டிருக்காங்க, t எப்போ பூஜ்ஜியத்தை அடையுன்னு கேட்டிருக்காங்க. முடுக்கம் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.